ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷாப்பிங் வ்ளாகில் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு தேங்காய் பால் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விஷிங் ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ தேவையான பொருள் பார்த்துடலாம். தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரியாணி மசாலா, அன்னாச்சி பூ, சீரகம் இருக்குது, லவங்கம் இருக்குது, பட்டை இருக்குது, ஏலக்காய் இருக்குது. இது எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி பெருசாக தேவைப்படாது, கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ நான் அரிசி செய்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு குக்கரில் நான் அரை ஸ்பூனுக்கு தான் நான் எண்ணெயே போடுறேன். இது வரைக்கும் என் சமையலில் நீங்கள் பார்த்துக்கலாம், எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் நிறைய நான் போட மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் கொலஸ்ட்ரால் காரணமாக எண்ணெய் எப்பவுமே கம்மியாக தான் போடுவேன், டயட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணெய் போட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா போட்ட பிறகு வெங்காயம் போட்டு புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். ஸோ இது நல்லா கண்ணாடி பதம் வரும்போது நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி வரும்போது நல்லா தண்ணி விட்டு வரும். அப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகா ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க, ஆனால் தேங்காய் பால் பிரியாணின்றது தான் இது கரெக்ட். ஏன்னா பிரியாணிக்கு போகிற எல்லா ஐட்டமும் நம்ம இதில் போடுவோம், கறியை தவிர. அதனால் இது தேங்காய் பாலில் செய்கிறதால தேங்காய் பால் பிரியாணி. ஏன் ரொம்ப அளவுக்கு நான் கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன்னா, ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பாலில் நேச்சுரலாகவே இயற்கையாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் தேங்காய் பால் நல்லா திக்காக ஊற்றிருக்கிறதுனால நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தே எண்ணெய் வரும், அதுவே இந்த சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும்போது நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வரும்போதே நான் அதில் அரிசியை ஆட் பண்ணிட்டேன். அரிசியை ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1.5 ஸ்பூன் உப்பு தேவை. நான் 2 பேருக்கு தான் இங்கே சமைச்சிருக்கேன். ஸோ போட்டு ஒரு 2 கிளறிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் குக்கர் போட்டு மூடிடலாம். ஸோ குக்கருக்கு நான் கரெக்டாக 2 விசில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக டக்குன்னு சமைக்கலாம். ஸோ இதை பிளேட் பண்ணிவிட்டு ஒரு கோபி மஞ்சூரியனோட நீங்கள் இதை பிளேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.